பிராங்கன்ஸ்டைன் த பிரைட். பிராங்கன்ஸ்டைனுக்கு ஒரு பிரைட் தேவைப்படுது, அதாவது ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுது அவரோட லைஃப்ல. அந்த பிரைடை கண்டுபிடிச்சங்காட்டி என்னெல்லாம் அவர் லைஃப்ல நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த த பிரைட் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த பிரைட் படத்தோட ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். பிடிச்ச வேலையை ரொம்ப லவ்வோட செய்யணும். அந்த லவ்ல ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்கே, ரொம்ப ப்ரெஷரா இருக்கே அப்படின்னு யோசிக்கவே கூடாது. எந்த இன்ட்ரெஸ்டோட அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்களோ முடிக்கும் போதும் அதே இன்ட்ரெஸ்டோட முடிக்கணும். ரொம்ப பேஷனேட்டா லவ்வோட வேலை செய்யறதுங்கிற வேற, ரொம்ப கம்ஃபர்டபுளா இதுதானே அசால்ட்டா பண்ணிடலாங்கிறது வேற. ஸோ பிடிச்சி ப்ரெஷரோட வேலை செய்யறதுங்கிறது வேலை, கம்ஃபர்டபுளா வேலை செய்யறதுங்கிறது வேற. த பிரைட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஷோ ஸ்டீலர்னு பார்த்தா கிறிஸ்டின் பேல் தான். மனுஷன் பிராங்கன்ஸ்டைனா பின்னிட்டாரு. இதுக்கு முன்னாடி நீங்க என்னடா தியேட்டர்ல விடாம நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா பிராங்கன்ஸ்டைன் விட்டீங்க, நான் விடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி வார்னர் பிரதர்ஸ் பிராங்கன்ஸ்டைனை பேஸா வச்சு இந்த த பிரைட் படத்தை வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் அந்த பிராங்கன்ஸ்டைன்னா ஒரு பயங்கரமான கிரியேச்சர், ரொம்ப ஹைட்டா இருப்பாரு அப்படின்னு எல்லாம் வந்து புக்கு படிச்சவங்க, இந்த பிராங்கன்ஸ்டைனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பார்த்த பிராங்கன்ஸ்டைன் இந்த மாதிரி இருக்காது அந்த கிரியேச்சர் அப்படின்னு ஒரு துளி அளவுக்கு டவுட் கூட வராம அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்ல கிறிஸ்டின் பேல் கலக்கியிருக்காரு. அதுக்கு ஈக்குவலான ஆக்டிங்னு சொல்ல முடியல என்னால. ஏன்னா ஓகே, இது யாரு வேணாலும் ஒரு கேக் வாக் ஆக்டிங்கா தான் வந்து பண்ணியிருப்பாங்கிறது த பிரைட் ஐடா அப்படிங்கிற ரோல்ல நடிச்ச ஜெசி பக்லியோட ஆக்டிங் இருந்துச்சு. ரெண்டாவது, இந்த படம் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு ஐடியா, அந்த ஐடியாங்கிறது ரொம்ப அழகா பிச் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து இது வந்து ஹாரர் சைஃபை ஜான்ராவா இருந்தாலும் சில சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை கிரவுண்டடா ஹேண்டில் பண்ண விதம் ஒரு நல்ல டேக்கா இருந்துச்சு எனக்கு இந்த படத்துல. அண்ட் இந்த படத்துக்கு எடுத்துக்கிட்ட ஸ்கிரீன் பிளேவும் எடிட்டிங் பேட்டர்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் மாண்டேஜ் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சிம்பிளா இருக்கும் பார்க்கும்போது. பட் ஆனா சினிமோட்டோகிராஃபரும் எடிட்டரும் சேர்ந்து ஒரு விதமான சூப்பர் நேச்சுரல் மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரீன்ல. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இந்த படம் பேஸ்ட் ஆன் அந்த மாடர்ன் ப்ரொமீத்தியஸ் அப்படிங்கிற 1818 வந்து நாவல்ல எடுத்த படம் தான். இதுக்கு முன்னாடி வந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற பிராங்கன்ஸ்டைனுமே அதே நாவல்ல பேஸ் பண்ண கதை தான். பட் ஆனா அது வந்து 1857 நடக்கிற கதை. இந்த இப்போ ரிலீஸ் பண்ண இந்த பிரைட் படம் வந்து அதுக்கு அடுத்து சீக்குவல்னு நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. பர்டிகுலர் சொல்லணும்னா 1930s செட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டைம் லைனை. பிரச்சனையே என்னன்னா ரெண்டுமே புக் பேஸ் பண்ணி எழுதுனதுதான். பட் எங்க டிஃபர் ஆகுதுன்னா ரெண்டு படத்துக்கும் டைரக்டரோட விஷன். அதாவது இந்த படம் வந்து நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஃபார்ம்ல எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மீட்டர்ல போயிருக்கணும், கிரவுண்டடா ரூட்டடா, நெட்ஃபிளிக்ஸ் பிராங்கன்ஸ்டைன் மாதிரி. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஸ்கிரீன் பண்ணியிருப்பாங்க போல, அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பிடிச்சங்காட்டி எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையில ஐமேக்ஸ்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் தான் ஐமேக்ஸ் ஒர்த்தி ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். இந்த படம் நார்மல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா வெப் சீரிஸா ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே வைடர் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஏன்னா இந்த வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கிறது ரொம்ப ஒரு அவுடேட்டட் ஃபிலிம் மேக்கிங்கா தான் நான் பாக்குறேன். மெயினா மிஸ் ஆகுற விஷயம் வந்து அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் தான். இது கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் ஆனா ஒரு படம் நீ எடுத்துக்கிட்டா இந்த கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு உள்வாங்கிட்டு அந்த கேரக்டரோட ஆர்க் ஒவ்வொரு சீனுக்கும் எப்படி ஒன்னொன்னா கத்துக்கிட்டு அந்த ரிடம்ஷன் ஆர்க்குங்கிறது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கறதுலதான் ஒரு படத்தோட சக்சஸே இருக்கு. அது எந்த ஜானர் படமா இருந்தாலும். பட் இந்த படத்துல மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கிற மாதிரி தான் ரெண்டு கேரக்டரையுமே இது பண்ணியிருக்காங்க. பிரைட், பிராங்கன்ஸ்டைன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரையுமே வந்து இப்பதானே கரெக்டா பண்ணாங்க. அதுக்குள்ள இப்படி ஒன்னா உங்ககிட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, எண்டிங் நல்லா இருக்கு. பட் ஆனா அந்த நடுவில் இருக்கிற சில விஷயங்கள் எனக்கு கஜமுஜான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பிரைட் அண்ட் பிராங்கன்ஸ்டைன் கேரக்டர்ஸோட கேரக்டர் ரைட்டிங் இருந்துச்சு. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா புக்கை பேஸ் பண்ணி பிராங்கன்ஸ்டைன்னு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்த பிராங்கன்ஸ்டைன் ஹாலிவுட் சைடுக்கெல்லாம் போனா நம்ம இந்தியாலே பாருங்க, சேட்டன் பகத் எழுதின புக்ல இருந்து வந்ததுதான் 3 Idiots, 2 States, ஆஃப் கேர்ள் ஃப்ரெண்ட், கைப்போச்சு. இந்த மாதிரி படங்கள்ல கமர்ஷியலைஸா சினிமாட்டிக்கா ஆடியன்ஸுக்கு எப்படி வந்து ஒர்க் ஆகும்னு வந்து சூப்பரா ராஜ்குமார் ஹீரானியும் மற்ற டைரக்டர்ஸுமே வந்து படத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல சில படங்கள் ரொம்ப நாள் தியேட்டர்லயே வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடின படங்கள். நம்ம தமிழ் சைடுக்கு வந்துக்கிட்டனாலும் அதே மாதிரி தான். பூமணி எழுதின நாவலை பேஸ் பண்ணி தான் அசுரன் வந்து வெற்றிமாறன் எடுத்தாரு. கல்கி எழுதின பொன்னியின் செல்வன், மணிரத்னம், ஜெயமோகன் எழுதின வெந்து தனிதது காடு, இப்படின்னு நிறைய நாவல் பேஸ்ட் படங்கள் ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப கனெக்டடா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த படத்துல இந்த பிராங்கன்ஸ்டைன்ங்கிற கேரக்டரை வச்சு நிறைய படங்கள் வந்து ஹாலிவுட்ல வந்து இருக்கு. சில படங்கள் பிரபலமும் அடைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை ஓகே நம்ம கிட்ட வந்து இந்த கேரக்டர் ரைட்ஸ் இருக்கு, நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், இவங்களும் டைரக்டர் சைடு ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராஃபிட்காக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆஸ் ஹோல் மூவியா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. தலைவன் ஹியூ ஜாக்மன் நடிச்ச வேன் ஹெல்சிங் படம் மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு போனான்டா. அந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் கூட சன் டிவியில் சூப்பராக பண்ணி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அது கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இங்கிலீஷில் பார்த்தோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படத்தில் அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ண அந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸை
கிரவுண்டடா காட்டின விஷயம் அண்ட் அந்த லவ், அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கு கொடுக்குற அந்த ஒரு எண்டிங், இந்த கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிராவல், பெனலோபி டி க்ரூஸ் நடிச்ச மிர்னாங்கிற கேரக்டர் அண்ட் அனினா நடிச்ச டிடெக்டிவ் ஜேக் வில்ஸ் கேரக்டர் பிளே பண்ண பீட்டர், ஆனட் பென்னிங் நடிச்ச டாக்டர் யூஃபோர்னியஸோட கேரக்டர் அண்ட் இந்த படத்துக்கு யூஸ் பண்ண செட் ஒர்க் அண்ட் கிறிஸ்டின் பேலுக்கு போட்ட அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ப்ராஸ்தட்டிக் மேக்கப், இது எல்லாமே பெர்ஃபெக்டா அப் டு த ஆர்ட் ஃபார்ம் அளவுக்கு ரசிக்கும்படி இருந்துச்சு. பட் மொத்தமா பார்க்கும்போது இது எல்லா எஃபர்ட்டுமே வந்து வேஸ்டா போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. ஏதோ எடுத்துட்டோம் பாத்துருங்க அப்படின்னு போட்ட மாதிரி தான் எனக்கு பர்சனலா இந்த படம் வந்து பார்த்து முடிக்கும் போது ஃபீல் ஆச்சு. நான் இந்த படத்தை ஐமேக்ஸ்ல தான் பார்த்தேன் அண்ட் படம் ஃபுல் ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல ஃபுல் ஸ்க்ரீன்ல தான் வந்து 70% ஆஃப் த ஃபிலிம் வந்து பிளே ஆயிருக்கு. எப்படி கிறிஸ்டோபர் நோலன் படம் வந்து எந்தெந்த முக்கியமான சீன்ஸுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கணுமோ அந்தந்த சீன்ஸுக்கு தான் ஃபுல் ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல வைப்பாரு. மற்ற சீன்ஸ் எல்லாம் நார்மல் அந்த சினிமாட்டிக் ஸ்கோப்ல தான் வரும். ஒரு 70% ஃபுல் ஸ்க்ரீன்ல வருது, 30% வந்து அந்த பிளாக் பார்ஸோட தான் வந்து படமும் பிளே ஆகுது. ஸோ இந்த படத்தை பத்தி என்னோட ரிவ்யூ இவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் இந்த படத்துல முக்கியமா அந்த ஒரு ஹியூமர் பேட்டர்னுங்கிறது பாக்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ராங்கன்ஸ்டைன் ஃபேனா, ஒரு ரூட்டடான சைஃபை டிராமால ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல நார்மல் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம்னு சொல்லுவேன். ஐமேக்ஸ்ல பாக்குற அளவுக்கு ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓவராலா ஸ்பாய்லரே இல்லாம இந்த படத்தை பத்தி டீடைல்டா ரிவ்யூ பண்ணிட்டேன். அண்ட் நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட ரிவ்யூல தப்பா இருக்கு, இந்த படத்துல இப்படி ஒரு ஆங்கிளும் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த ரிவ்யூ பார்த்துட்டு தோணுச்சுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த த பிரைட் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 55 மார்க்ஸ் தருவாங்க. த பிரைட் கீப் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ, மேபி தென் த மூவி மைட் ஒர்க் வெல். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய், நான் வரேங்க.